ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா கனிகள். நம்முடைய சரீரத்தை நல்ல ஆரோக்கியத்தோடும் நோய் எதிர்ப்பு சக்தியோடும் பராமரிப்பதில் கனிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரோக்கியத்தோடு பாதுகாக்க கனிதரும் ஜீவியம் முக்கியமானது. கனிதரும் வாழ்க்கையை வாழ செய்ய வேண்டியதை குறிப்பிடும் சங்கீதக்காரன் தாவீது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கண்ட கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்கிறார். அவன் யார்? அவன் பாக்கியவான். அவன் செய்வதென்ன? துன்மார்க்கருடைய ஆலோசனைகளையும் செய்கைகளையும் விட்டு விலகி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருப்பான். அவ்வாறு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகியவை காணப்படும். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்கிறார் இயேசுநாதர். அவரில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுத்து பிதாவை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.